ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிண்டு ஃபுட்டிஸ் கிச்சனில் புதினா ரைஸ் பண்ண போகிறேன். பாருங்கள். தேவையான பொருட்கள்: பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், முந்திரி, தாளிக்கிறதுக்கு நெய், எண்ணெய். இது புதினா ஒரு 3 பிடி புதினாவும் ஒரு 6-7 பச்சை மிளகாவை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், நல்ல பேஸ்ட்டாக. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம், நான் வேக வச்ச பட்டாணி சேர்த்துருக்கேன். புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, ரைஸு. இப்போ தாளிக்கிறத பார்க்கலாம். கேஸில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் நெய்யும் சூடானதும் இந்த பொருட்களை போட்டு இது எல்லாம் புரிஞ்சுதுங்க. இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்க்குறேன். நான் ஒரு 4-5 வெங்காயம் பெருசு பெருசாக நீட்டாக வதக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கலாம். இப்போ சாதத்துக்கு உண்டான உப்பு நான் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். அப்புறம் நம்ம கொஞ்சம் முந்திரியை சேர்க்கலாம். முன்னாடியே சேர்த்தா ப்ரௌனாக ஆகிடும். வெங்காயம் வதங்கின முந்திரி சேர்த்தா கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்குங்க. இது பாருங்கள், நல்லா வெங்காயம் பிங்காக வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கலரி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 பெரிய ஸ்பூன் இருக்கும், அவ்வளோக்கே நான் சேர்த்துக்கிறேன். இது 3/4 kg ரைஸுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேங்க. உங்கள் விருப்பம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இது நான் புதினாவும் பச்சை மிளகாவும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். காரம் இதுதான், பச்சை மிளகாய் புதினா தாங்க. மற்றபடி எந்த பவுடரும் போட போகிறதில்ல. இந்த வேக வச்ச பட்டாணியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கலந்து வரட்டும். அப்புறமா நம்ம தண்ணி வைக்கலாம். பாருங்கள், இது இந்த ராஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் தண்ணி மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த டம்ளரில் நான் 1.5 ரைஸ் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு உண்டான தண்ணி 1.5க்கு நான் 4 தண்ணி வைக்கிறேன். இப்போ ரைஸ் போட்டு வதக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனா ரைஸுக்கு குழையாமல் பலன்னு வருங்க. இதில் 2 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டேன். இந்த மசாலாவோட இந்த ரைஸ் வதங்கட்டுங்க. அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து மூடி போட்டு விட்டுட்டோம்னா நல்லா மலர்ந்து வரும். இப்போ இதை கலரிட்டு நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு சரியாக இருந்ததுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலரிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் விடலாம். பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்துருக்கு.
அரிசி உதிரியாக வந்துருக்குது. நான் ஒரு இதில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வந்துருக்குது பாருங்கள். ரைஸும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒரு வேறு டிஷ்ஷில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்துருக்குது புதினா ரைஸு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.